ஹலோ, வெல்கம் டு மை சேனல் ஜோ ஆர்ட்ஸ் அண்ட் க்ரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம மெஹந்தி கிளாஸில் ஃபில்லிங் ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃபில்லிங் ஒர்க்ஸ் வந்துட்டு எப்போவுமே பார்டர் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமாயிட்டு கண்டினியூவாக போடுவோம். கொஞ்சம் இடத்துக்கு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒர்க்ஸ் எல்லாம் கொடுப்போம். அந்த ஃபில்லிங் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் வரைஞ்சிக்கிட்டு அது உள்ளாடி சின்ன சின்னதாக சர்க்கிள் மட்டும் போட்டு அதுக்குள்ளாடி சின்ன குட்டி டாட்ஸ் மட்டும் வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு ஃபில்லிங்ஸ் வேணுமோ அந்த அளவு வரைக்கும் போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுக்கிறோம். இந்த சர்க்கிள் போடுறது குட்டி குட்டியாக ஒரே அளவுகளில் போட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். அப்புறம் சர்க்கிள்களுக்கு இடையில கேப்புகள் தெரிய இடங்களை ஜஸ்ட்டு ஃபில் பண்ணி மட்டும் விட்டுட்டோன்னா கோன் வச்சு சும்மா அப்படி ஃபில் பண்ணி விட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு சர்க்கிள் உள்ளாடியும் குட்டி குட்டியாக டாட் வச்சு முடிச்சிக்கலாம். இந்த ஃபில்லிங் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி கோன் வந்துட்டு டிப் போர்ஷன் கிளியர் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் ஃப்ளோவை வந்துட்டு கிளியராக வருதான்னுள்ளதும் ஒன்று செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போது ஒர்க்கு நீட்டாக இருக்கும். கோணலுக்கு ஒன்றில் கட் ஆகிறது மாதிரி எல்லாம் இல்லாமல் நீட்டாக வரும். அப்புறம் இது குட்டியாக ஒரு ஸ்பைரல், ஒரு சின்ன ரவுண்டு போட்டு சின்ன ஸ்பைரல். இந்த ஸ்பைரலுமே எல்லாம் ஒரே அளவுகளில் போட்டோன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஃபில்லிங் சூப்பராக இருக்கும். நம்ம எந்த இடம் வரைக்கும் ஃபில் பண்ணணுமோ அவ்வளோ இடத்துக்கும் ஃபுல்லாக ஒரே டிசைன் கண்டினியூவாக கொடுத்துட்டே இருக்கும். அவ்வளோதான். அப்புறம் இது சம்மர் கிளாஸு 30 நாளுக்கு ஃப்ரீ கிளாஸ் தான். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். கிளாஸ் குரூப்போட வாட்ஸ்அப் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒர்க்லேயும் கேப்புகள் தெரிய இடங்களில் கோன் வச்சு ஜஸ்ட்டு ஃபில் பண்ணி விட்டுட்டோன்னா ஒர்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஒர்க்ஸ் எப்போவுமே கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக போட்டு எடுத்தோன்னா நீட்டாக வரும் ஒர்க்கு. அப்புறம் இது சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு லைட்டாக உள்ளாடி வளைச்சி விடுவோம். அவ்வளோதான். லைட்டாக ஒரு சுழி வர்றது மாதிரி பண்ணுறோம். ஸ்பைரல் போடுற மாதிரி ஃபுல்லாக சுற்ற வேண்டாம், லைட்டாக ஒரு வளைவு அப்படியே சர்க்கிளாக முடிக்கிறது மாதிரி போயிட்டு உள்ளாடி லைட்டாக விட்டு எடுக்கிறோம். இந்த ஒர்க்குமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். சிம்பிள் ஒர்க்ஸ் தான், ஆனால் ஃபுல்லாக ஃபில்லாகி வரும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் லிங்கில் டச் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் முடித்து ஒர்க்கெல்லாம் முடிகிற டைமில் உங்களுக்கு வேல்யூபிளான சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். சர்டிஃபிகேட்டுக்கும் கொரியர் சார்ஜுக்கும் மட்டும் 300 பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மெஹந்தி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த டிப் போர்ஷனை அப்பப்போ க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு டிஷ்யூ இல்லைன்னா வேஸ்ட்டு கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அடிக்கடி இந்த ஃப்ளோவும் கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம ப்ரெஸ் பண்ணுறது ஒரே அளவில் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தோன்னா நீட்டாக இருக்கும், ஃப்ளோ கிளியராக இருக்கும், அப்பப்போ கட் ஆகாமல் நீட்டாக இருக்கும். இது ஒரு
பெரிய ஸ்கொயர் வரைஞ்சி அதில் சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்கொயர் பாக்ஸ் ஆகிட்டு பிரிச்சுட்டு அதில் ஒவ்வொரு ஜாயிண்ட் இருக்க இடங்களில் ஜஸ்ட் டாட் மட்டும் ப்ரெஸ் பண்ணி கோனை ப்ரெஸ் பண்ணி டாட் வைக்கிறது மாதிரி வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுவுமே ரொம்ப சிம்பிளான ஒர்க்ஸ் தான். இது நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் தான் பண்ணணும், இல்லை நம்ம வேறு ஏதாவது டிசைன், அதாவது மேங்கோ டிசைன் ஏதாவது போட்டோன்னா கூட அதுக்குள்ளாடி கூட ஃபில் பண்ணுறதுக்கு இந்த டிசைன் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் நான் சிம்பிளாகிட்டு ஒவ்வொரு ஒர்க்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வாட்டி போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு ஒர்க்ஸையுமே ஒரு 4 to 5 டைம்ஸ் வரைக்கும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு கைக்கு ஒர்க்கு ஈஸியாகவே வரும். எப்போ வேணாலும் போடுறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாமல் நமக்கும் ஈஸியாக இருக்கும். எந்த ஒர்க்காக இருந்தாலும் நம்ம சிம்பிளாக போட்டு முடிச்சிடலாம். அந்த மாதிரி இருக்கும். நம்ம இப்போது பேப்பரில் போடுறதுனாலும் சரி தான், இல்லை கையில் போடுறதுனாலும் நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா கையில் போடுற டைமில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது இன்னொரு மாடல் ஒர்க்ஸ். நான் ஸ்கொயர் போட்டோம், அதை சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்கொயராக பிரித்து அதில் ஜாயிண்ட் வர இடத்த மட்டும் ஒரு இண்டு மார்க் போடுறது மாதிரி போட்டு ஃபில் பண்ணி எடுக்கிறோம். இந்த ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம நடுவில் ஒரு குட்டி டாட் வச்சுட்டாலும் ஓகே தான், அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டாலும் ஓகே தான். பார்க்குறதுக்கு எதுவுமே நீட்டாக அழகாக இருக்கும். நான் இந்த பாக்ஸ் எல்லாம் சும்மா குத்து மதிப்பாக சும்மா தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்கேல் வச்சு அளந்து பார்த்து போட்டிங்கன்னா எல்லாம் ஒரே அளவுகளில் வர டைமில் ரொம்பவே நீட்டாக இருக்கும். நம்ம ஒரே அளவுகளில் பாக்ஸு போடுறதுக்காக நம்ம அளந்து போட்டு எடுக்கலாம். மற்றபடி கோன் வச்சே யூஸ் பண்ணி போட்டிங்கன்னாலும் நீட்டாக போட்டு விடுங்க. ஒரே அளவுகளில் போடச்ச கோணாமல் போடுற டைமில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதுவும் ஒரு சிம்பிள் ஒர்க் தான். ஜஸ்ட் கிராஸ் ஆகிட்டு லைன் போட்டு உள்ளாடி டாட்ஸ் வச்சு விட்டோன்னா கூட ஃபில்லிங் சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.